வியானுக்கு டின்னர் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பரான டின்னர் தான் ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் அக்கா டின்னர் ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டின்னர் ரெசிபிஸ்ன்னு சொல்லியே போட்டிருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி டின்னர் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் வந்துட்டு அந்த டின்னர் ரெசிபி அப்படின்ற பிளேலிஸ்ட்ல போட்டுட்டு இருக்கேன். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு உங்க குழந்தை வந்து 6 to 7 months இருந்துச்சு அப்படின்னா அந்த பாப்பாக்கு எப்படிலாம் ஃபுட்டு கொடுக்கலாம், என்னென்ன டைமிங்ல கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். 6 to 7 months பிளேலிஸ்ட்ல இருக்கு. 7 to 8 monthsக்கு என்னென்ன ஃபுட்டு நான் வியானுக்கு கொடுத்தேன் அப்படின்றதையுமே நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி தான். ஸோ வெயில் காலம் இல்லையா, அதனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோல. வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டின்னர் செய்யறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சிடலாம். ஆன் பண்ணிடலாம். சாஸ்பேன் கடை ஏதாவது வச்சிருங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் போகா அவுள், வெள்ளை அவுள், 2 பாதாம். குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி பாதாம் நீங்க கொடுத்து பழகிருக்கீங்க அப்படின்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா செஞ்சு கொடுத்துருங்க. சின்னுக்கு இவன் என்னோட vlog இவன் ரெகுலரா ஃபாலோ பண்றான் போல. என்னோட சப்ஸ்கிரைபர் போல இவர். நல்லா சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி இதை வறுத்துக்கலாம். ஸோ குவிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இது வந்து கரெக்டா ஒரு 3 minutes தான். ஏன்னா ஓட்ஸ் அவுல் எல்லாமே ரொம்ப லேசானது ஆக்சுவலா. இப்போ அவுல் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலே இங்க பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியா. அவ்வளவுதான் ஆக்சுவலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னடா அவ்வளோ. ஸோ வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி கொடுத்து நல்லா கொஞ்சம் ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. ஆமா போதுமா? இது வந்து சூடு ஆறிடுச்சு. நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிக்சர் ஜார்ல தம்பியோடது ஆறுனதும் இது ஒரு ஜார்ல மாத்திட்டு இதை வந்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா நைஸா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா மில்க் வந்துட்டு நீங்க 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வியானுக்கு வந்துட்டு நான் ஃபார்முலா மில்க் வந்து கொடுத்து பழகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு 9 months 8 to 9 monthsக்கான ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார்முலா மில்க் அவன் வந்து சாப்பிடவே குடிக்கவே மாட்டான் ஆக்சுவலா. ஸோ அவனை எப்படியாவது கொஞ்சம் ஃபார்முலா மில்க் அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு கொஞ்சம் பழகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஃபார்முலா மில்க் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்ணி இப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பனானா தான். நல்ல ரைப்பான ஒரு பனானா நீங்க எடுத்துக்கோங்க. அதையுமே நம்ம கட் பண்ணி இதோட உள்ள சேர்த்துக்க போறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் பனானாவா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ரெட் பனானாவோ என்ன விதமான பனானாவோ ஆனால் நல்லா இந்த மாதிரி நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னாலே போதும் தான். இதையும் நம்ம வந்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸா நீங்க வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சமா வந்துட்டு ஹாட் வாட்டர், ரொம்ப கொதிக்கிற வாட்டர்ல லேசான ஹாட் வாட்டர் மட்டும் இதுல ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்க போறோம். ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ ரொம்ப கொதிக்க இல்லை, ஒரு அளவுக்கு தான். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து ஒரு பவுல்ல மாத்திருங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஃபாஸ்டாகவும் செஞ்சிடலாம்.
வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் பிலீவ் மீ, இது சூப்பரான ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ரெசிபியும் கூட. இதுல வந்துட்டு இப்போ அந்த ஓட்ஸ் வெந்துச்சா அவுல் வெந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப யோசிக்கலாம் தேவை கிடையாது. நம்ம நல்லாவே அதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆக்சுவலா அதோட குக்கிங் டைமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவுலாம் நம்ம வந்துட்டு தண்ணியில ஊற வச்சே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதனால நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு அதை டக்குன்னு கிரைண்ட் பண்ணி நம்ம டக்குன்னு கொடுக்குறப்போ அது ஈஸியா வந்து குக் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதுல வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணிருக்கனால அது குக் ஆகுறதுக்கு அது கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்தாத்தாங்க. ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிருக்கனால அது வந்து ஈஸியா வந்து குக் ஆயிடும். ஸோ குக் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். குழந்தைங்க இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் பனானா வந்துட்டு எனக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல வந்துட்டு ஒரு டேட் கூட நீங்க ஆட் பண்ணி வந்து கொடுக்கலாம். நான் வந்து ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு. அண்ட் பனானா ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கு. இதுவே நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு டிஷ் மாதிரி இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றது. இதே மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபிக்கு, குழந்தைங்களோட ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் பை பை பை. ஹாய், டின்னர் செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் செய்ய வந்துட்டோம் வியானுக்கு. ஸோ யூஸ்வலாக டின்னர் வந்துட்டு எப்பவுமே ஈஸி டைஜஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா எம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. டின்னர் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து கேரட் எடுத்திருக்கிறேன், டேட்ஸு நான் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் மேலேயே ஆயிருக்கும். அந்த வந்து சூஜி ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி வந்து செய்ய போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து நான் பீல் பண்ணிக்க போறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நைட்டு ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லாவே தூங்குவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நல்லா தூங்குனாதான் ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். நல்லா ஸ்டொமக் ஃபுல்லிங்காக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டேட்ஸ் வந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் உள்ளே இருக்கிற சீட் மட்டும் ஆக்சுவலாக இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் டக்குன்னு வந்து ஊற வச்சிடலாம். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன டேட்ஸாக இருக்கிறதுனால நான் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டேட்ஸ் இல்லைன்னா ஒரு டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி பியூரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது அப்படியே கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. 6 மந்த் பேபிக்கு அப்படின்றப்ப வந்துட்டு இந்த மாதிரி பியூரி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு குக் பண்ணாமல் கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாஸ் பேன் இல்லைன்னா ஒரு தவா ஏதாவது அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் நீங்கள் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லேசாக இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லேசாக நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும். இந்த மாதிரி லேசாக நல்ல ஸ்மெல் வந்ததும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தண்ணியில் இந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கேரட் பியூரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எடுத்ததுமே நம்ம கேரட் பியூரி ஆட் பண்ணி இதில் நம்ம வேக வைக்கலை. ஏன்னா ரவை கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுருக்கேன். சிம்மில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் குக்குடாக வந்ததும்
ஆமா சரிம்மா, உனக்கு தாம்மா பண்றேன். நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த கேரட் டேட்ஸ் பியூரியை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதோட கலந்து விட்டுறலாம். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நீங்க வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டேட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்டொமக் ஃபுல்லா இருந்தாலே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி தான் இது. ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே நான் சொல்லுவேன் உங்க குழந்தைக்கு. இது கரெக்டா வந்துட்டு சிம்மில் வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவை, அந்த கேரட், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு சூப்பரா வந்து குக் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ வியானுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இதுல அப்படியே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். வரேம்மா, அவ்வளோதான். ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி வந்து வியானுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது நானுமே ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி வந்துட்டு வியானுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம், டின்னராகவும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். நானுமே இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது வந்து. ஸோ இந்த வயசு குழந்தைங்க அந்த தரேம்மா தரேம்மா தரேம்மா. இந்த வயசு குழந்தைங்க அந்த வயசு குழந்தைங்க எல்லாம் கிடையாது போல. நீங்க கண்டிப்பா ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு இது நீங்க லேசா ஒரு மாதிரி செஞ்சு இதே மாதிரி கூட இன்னும் ஒரு டேட் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்வீட்டாவும் சூப்பராகவும் இருக்கு. என்னம்மா நிமிஷம் கட் பண்ணுங்க. நீங்களுமே இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும் அப்படின்றத நான் ஃபார் ஷுர் சொல்றேன். ஸோ உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எப்படி உங்க குழந்தைங்க இந்த ரெசிபியை சாப்பிட்டாங்க அப்படின்றத. ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எம்மியான நிறைய டிஷ்ஷஸ்க்கு மறக்காம ஜெகா உஷா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க.